அசாம் மாநிலத்துல நீங்க பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதோட பேக்கிரவுண்டு எப்படி இந்த மக்கள் வந்தாங்க? இந்த மக்கள் இப்படிலாம் இருந்தாங்க. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட இப்ப எத்தன வருஷம் ஃபாதர் ஆயி 35 வருஷம். 35 வருஷம். நீங்க வந்த புதுசுல அசாம் மாநிலம் எப்படி இருந்துச்சு? அதோட பேக்கிரவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஆமா. தெரியும். அதுக்கு பிறகு இப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு? நாங்க வரும்போது இந்த அசாம் வந்து ரொம்ப அமைதி. ரொம்ப அமைதி. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எந்த ராத்திரியும் கூட பெண்கள் கூட நடந்து போகலாம். அவ்வளவு காம். மக்கள் ரொம்ப சாந்தமான மக்கள். ஆனா, ஒரு 2 வருஷம் கழியும்போது கொஞ்சம் எத்னிக் கிளாஷ் எடுத்து. அதான் ப்ராப்ளம். ஏன்னா அந்த டைம்ல பங்களாதேஷ் இந்த இதுல இருந்து இன்ஃப்ளக்ஸ் மக்கள் வந்து இங்க குடியில் பணிக்காக வந்தாங்க. கிராஸ் பார்டர்ல வந்தாங்க. இந்த பெர்மிஷன் இல்லாம அவங்க எல்லாம் வந்து குடியேற தொடங்குனாங்க. அது வந்து ஒரு கலவரமாட்டம் மாறுச்சு இப்ப அசாம்ல. இங்க இருக்கிற மக்கள் வந்து எந்தெந்த குரூப்? இது நிறைய எத்னிக் குரூப் இருக்குது. எங்களுக்கு போரோஸ் இருக்கிறாங்க, ராபாஸ் இருக்கிறாங்க, இந்த மிஷிங்ஸ் இருக்கிறாங்க, அசமீஸ் இருக்கிறாங்க, ஆதிவாசிஸ் இருக்கிறாங்க. நிறைய நிறைய வகைகள், நிறைய வகையான மக்கள். அவங்க வந்துட்டு அந்த காரோஸ். கிளாஸ் ஆச்சு. ஆமா. இந்த மக்கள் வந்து ஃபாரின் நேஷனல்ஸ் இல்லையா? வெளிநாட்டுல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து. அதனால இந்த நிலத்தை வந்து ஆக்குப்பை பண்ண தொடங்கினாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவை ஆக்குப்பை பண்ண தொடங்கினாங்க. எங்கேயாவது வந்து செட்டில்மெண்ட்டு அப்படி. அதனால அது வந்து நிறைய மக்கள் வர தொடங்கிட்டாங்க. அதனால அது வந்து ஒரு கலவரமாட்டம் மாறிடுச்சு. அந்த கலவரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் காட்டப் ஆசுன்னு ஒரு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த உடனே இந்த கலவரத்தை கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணி பிறகு ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப் லைக் ஆல்ஃபா, யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம், அவங்க ஆப்ரேஷன் பண்ண தொடங்கினாங்க. இப்படி ஒரு கலவரமாக மாறி ஒரு இதாட்டு மாறி ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. எங்கேயும் எப்போ பாம்பு வெடிக்கணும்னு தெரியாது. அப்படி எல்லாம் அந்த அளவுக்கு இருந்தது. நான் நசீரால இருக்கும்போதே ரயில்வேல பாம்பு வச்சு, ஆமாம், ஒரு பைப்பில், ஆயில் பைப்பில் இன்னும் இது நடந்து சத்தம் பயங்கரமாக இருந்தது. இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாலே ஒருக்கா அவங்க 2 குரூப்பு மோதும் போது கிரானைட்டு வெடிச்சது. இப்படியெல்லாம் உண்டு. அதனால பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு கலவரம். நாம் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. என்னன்னா ஒவ்வொருத்தர் அசமீஸ் மக்கள் அவங்களுடைய நிலம் அப்படின்ட்டு அவங்க போராடுறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க அவங்களுடைய நிலத்தை இது பண்ணும்போது அந்த அன்ஃப்ரெண்ட்லி அந்த நேச்சர் வந்துடுது. அதுதான் காரணம். ஆனால் 2 பிறகு அது ஒரு பெங்காலி அசாமீஸ் ஃபைட் ஆட்டு மாறுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருந்தும் இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. பிரிட்டிஷ் டைம்ல இருந்தே, அந்த டைம்ல இருந்து இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் ஒர்க் பண்ணது. அஸ்மீஸ் மக்கள் ரொம்ப குறைவு தான் அந்த டைம்ல ஒர்க் பண்ணது. என்னன்னா அவங்க வந்து இந்த ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் இல்லையா, நம்ம அவங்களுடைய நிலம். அதனால அவங்க ரொம்ப ஆஃபீஸ் ஆகிட்ட ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல தான் அந்த கலவரம் தொடங்குது. நிறைய கலவரம். அது ஒரு ஹிஸ்டரியே இருக்குது. எபிசோடே சொல்லலாம். அது என்னன்னா இது பொலிட்டிக்கல். அதனால பொலிட்டிக்கல் ஆல்சோ இருக்குது. அதனால நான் அதை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பல. ஆனா ஃபாதர், இப்ப நான் உன்னான்னு கேட்கிறேன். இப்ப கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லி உள்ள வரீங்க. இப்ப அசாம் மக்கள், அவங்க மக்கள், இந்த ஊர் இந்த மாநிலத்தோட மக்கள் கிறிஸ்துவர்கள் வந்து வெளியிருந்து வராங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா? நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க? இல்ல, அவங்களுக்கு ஆக்சுவலா அஸ்ஸாம் வந்து அஸ்ஸாமீஸ் மொழியை கொடுத்ததே கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா நதான் பிரவுன், ஏர்லி அமெரிக்கன் பேப்டிஸ்ட் வந்து இங்கே செட்டில் அந்த டைமில் வந்தாங்க. 1846 அந்த டைமில் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது முன்னால் பெங்காலி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணாங்க. அது வந்து பெங்காலி ஸ்கிரிப்டை வந்து அசாமீஸ் ஆட்டு மாற்ற தொடங்கினாங்க. அந்த டைமில் தான் மிஷனரிஸ் வந்து பேப்டிஸ்ட் மிஷன் அவங்க வந்து ஒரு இந்த அசாமீஸ் மொழியை கொண்டு வந்தது. எழுத்து வடிவம் கொண்டு வந்து அது வரைக்கும் வந்து பெங்காலி ஸ்கிரிப்டை தான் நாங்கள் இந்த அசாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அதை ஒரு மொழியாட்டு மாற்றி இந்த அருணோதயன்னு ஒரு முதல் பேப்பர் கொண்டு வந்தாங்க, ஒரு மேகசின்.
பிரிட்டிஷ் பீப்புள். பிரிட்டிஷ், நாட் பிரிட்டிஷ் ஆக்சுவலி. இது வந்து அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன். அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன் அவங்க சொன்ன வெல்ஷ் மிஷனும் இங்கே இருந்த வெல்ஷ் மிஷன் அப்படி ரெண்டும் இது பண்ணதுனால அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் அந்த லாங்குவேஜையே ப்ரிசர்வ் பண்ணது, பாதுகாத்தது அவங்க தான். அது எல்லா மக்களுக்கும் தெரியும், அஸ்மிஸ் மக்கள் ஏற்றுக்கிட்டுறாங்க. அதனால அந்த டைம்ல இருந்தே இப்போ கூட அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. என்னட்ட நிறைய அஸ்மிஸ் மக்கள் சொல்லுவாங்க, நீங்க தானே மொழியை கொண்டு வந்தது, இப்போ லாங்குவேஜை கொஞ்சம் ப்ரிசர்வ். அதனால நான் முன்னால இருந்த ஸ்கூல்ல அசமீஸ் லிட்டரரி கிளப்னு ஒரு கிளப்பே இருந்தது. ஆமாம், நிறைய பிள்ளைகள் அசமீஸ்லேயே புக்ஸ் எல்லாம் இந்த ஆர்டிக்கிள் எழுதும், அதை புஸ்தகமாக போடுவோம், அப்படிலாம் நிறைய செய்துட்டு இருந்தோம். லாங்குவேஜ் வந்து ஒரு நல்ல விஷயம். அதை ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருக்கிறதுனால சில சமயத்தில் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடுறாங்க. அவங்க இங்கிலீஷ் தான் பேச விடுறாங்க, நம்ம மொழியை. அப்படி கிடையாது. நாங்கள் நிறைய பிள்ளைகள் அசமீஸ் லாங்குவேஜ்லேயே லெட்டர் மார்க் வாங்கியிருக்காங்க. 85 மார்க் வந்துடுச்சுன்னா 85 மார்க் வந்தால் லெட்டர் மார்க். அது அப்படி நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்கள்லேயே நிறைய பிள்ளைகள் நல்லா இது பண்ணுறோம். ஆனால் அது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீடியா வந்து கவரேஜ் பண்ணுறது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை எனிவே அது வந்து ஒரு டைப் ஆஃப். அப்போ மக்கள் வந்து உங்களை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், அந்த போராளி குரூப் அவங்களும். நமக்கு ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து எஜுகேஷன் தானே நிறைய கொடுத்துட்டு இருக்கோம், சோஷியல் ஒர்க்கும் எஜுகேஷனும். அதனால எங்கள் மேலே ஒருத்தருமே அவ்வளோ ஒன்றும் அட்டாக் பண்ணவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை தப்பாட்டு. ஒன்லி சில பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் வரும்போது சில சமயத்தில் இப்படியெல்லாம் வருது. அதர்வைஸ் மக்களுக்கு நாங்கள் நம்ம ஸ்கூல் தேவை. இன்றைக்கும் எல்லா ஸ்கூல்ஸுகளுமே பயங்கர கஷ்டம் இந்த ஒரு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே எல்லா ஸ்கூலுமே ஃபுல். இப்போ நேற்றைக்கும் ஒரு 2 பேர் வந்து என்னட்ட பேசுகிறாங்க, ஃபாதர் ப்ளீஸ் அந்த ஸ்கூலில் இடம் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி டவுன் ஸ்கூல்ஸில் எல்லாமே எல்லா மக்களுக்கும் தேவை இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ட்டு வர்றாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஸோ தட் இஸ் கோயிங் ஆன். ஃபாதர், இப்போ வந்து அந்த கலவரத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. கலவரம் தீவிரமாக இருக்கும் 2 ட்ரைபுக்கு நடுவில். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம 2 ட்ரைபையுமே ஒரு வேலை இவங்களுக்கும் அவங்களுக்கும் சாதகமாக நின்று இருக்கலாம், அல்லது நம்மளை எப்படி அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. இப்போ ஃபாதர்ஸுக்கும் நம்முடைய கம்யூனிட்டிக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்பு இருந்தாங்க. ஆமாம், எங்களை டார்கெட் இதுவரையும் பண்ணது கிடையாது. நாங்கள் எந்த குரூப்புக்குமே எதிரியாக இருந்தது கிடையாது, அது நிச்சயம். ஆனால் சில சமயங்களில் கிராஸ் ஃபயரிங்னு சொல்லுவோம். எங்கேயாவது நீங்கள் ஆப்டுக்கிட்டீங்க, அப்போ என்ன செய்ய முடியும்? அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இதுவரையும் அஸ்ஸாமில் அப்படி ஒருத்தருமே டார்கெட் பண்ணி கொன்னதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவர்களை தாக்கி ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம். வெதர் யாருடைய மக்கள் எல்லாருக்குமே ஓப்பன் நம்ம ஸ்கூல் இல்லையா, எல்லாருக்குமே உதவி பண்ணுறோம். அதனால் நாம் வந்து டார்கெட் பண்ணி இப்போ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்கள எப்படி செய்ய முடியும்? சில சமயத்தில் நாங்கள் ஒரு இன்சிடென்ட்டாட்டு சொல்கிறேன். ஒருக்கா நாங்கள் 2 ஃபாதர்ஸு ஒரு டீ கார்டன் போயிருந்தோம், ஒரு டின்னருக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி போயிருந்தோம், கலவர டைம் தான். அதுவும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்போ ஒரு இடத்துல வச்சு கிராஸ் இந்த மிலிட்ரிக்கும் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் ஆல்ஃபா ஏதோ கிராஸ் ஃபயரிங் நடந்துட்டு இருக்குது. அவங்க ஆனால் நோட் பண்ணிட்டாங்க. ஏதோ 1470 வண்டி நம்பர் இப்போ கூட ஞாபகம் இருக்குது, 1470 வருது, அது ஃபாதருடைய வண்டி அப்படின்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி டெரரிஸ்ட் அந்த தெரிஞ்சவங்க. அவங்க டெரரிஸ்ட்னு நம்ம சொல்லவும் முடியாது, ஆக்சுவலாக போராடு அப்படி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படியும் நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம்னு வைங்க. ஒன்றும் படலை, ஒன்றும் வந்து ஒரு டவுன்ஷிப்பில் வரோம். அப்போ ஆல்ரெடி ஒரு எங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். இப்படி லக்வா போயிருந்தோம் அப்படின்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு வந்து டீ சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அவரு எங்களை கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால டீ சாப்பிட்டுட்டு
சரி இன்னைக்கு கிளம்பி போங்க நான் பிறகு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் வந்து சொன்னாரு, அங்க என்ன ஃபயரிங் நடந்துட்டு இருந்தது, எங்களுக்கு இது வந்து நியூஸ் கிடக்குது, நீங்க உங்க வண்டி வருதுன்ட்டு அப்படின்ட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்தாரு. அதனால கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணும்போது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. நிறைய டைம்லயும் எங்களுக்கு அன்வான்ட் கால்ஸ் வரும். வந்து சொல்லுவாங்க, காலையில போகணுமா, நீங்க காலையில 4 மணிக்கு முன்னால போயிருங்க, அந்த டைம்ல ஸ்கூல் கேட்டு பூட்டி இருக்கணும். யார் சொல்றான்னு தெரியாது. அந்த டைம்ல மொபைல் கிடையாது, லைன் கால் தான். அதனால யார் எங்க இருந்து ஃபோன் பண்றான்னு தெரியாது. சொல்லுவாங்க, நாங்க அதன் பிரகாரம் என்ன செய்ய முடியும், ஒபே பண்ணணும். எஸ்பி கூட ஃபோன் பண்ணுவாரு சில சமயத்துல. அந்த டைம்ல கோலகாட்ல இருந்து எஸ்பி அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, இப்படி ஆகும், ப்ளீஸ் கீப் த கேட்ஸ் க்ளோஸ்ட் அப்படி இப்படின்ட்டு. அப்படி நிறைய கால்ஸ் எங்களுக்கு வரும். நாங்க அது ஒரு சாதாரண வாழ்க்கையா மாறி போச்சு அந்த டைம்ல. ஆமா, சில சமயத்துல நான் ஒருக்கா வண்டி இந்த 807 வண்டி பெரிய பஸ் டிரைவர் சில சமயத்தில் போக மாட்டேன்னிடுவான். நான் அன்னைக்கு பந்தா இருக்கும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அதனால நானே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வண்டி ஓட்டுவேன், பஸ் ஓட்டிட்டு போய் பிள்ளைகளை எடுத்துட்டு வருவேன். அப்போ ஒருக்கா ஒரு கமர்காம் ஒன்று அங்க உள்ள ஓசி இந்த இன்சார்ஜ் வந்து அவர் போலீஸ், அவர் சொல்லுவாரு, காலையில நீங்க ஒரு பூஜாரி பூசை செய்யறீங்க, பிறகு ஒரு டிரைவரா மாறுறீங்க, பிறகு ஒரு பிரின்சிபலா மாறுறீங்க அப்படின்ட்டு கிண்டலா சொல்லுவாரு. ஆமா, எல்லாம் செய்யணும், இதான் மிஷினரியுடைய வாழ்க்கை. அதனால அத பெருசா ஒண்ணும். இந்த அசாம் மாநிலத்துல முக்கியமான சோர்ஸ் என்ன, வேலை என்ன, தொழில், அதே போல இந்த நான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆயில் வந்து இங்கதான் இருக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு. அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். நான் இருக்கும்போது நசீரா வந்து ஓஎன்ஜிசி உடைய மெயின் டவுன்ஷிப். நான் 2வது பொக்கக்காட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி என்ன புதியதாட்டு ஒரு இது தொடங்க சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டர் ஹிதேஷ்வர் சைக்கான்னு இருந்தாரு. அவரு எப்படியாவது அவரோட அந்த டைம்ல எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்கு முன்னால இந்த ஸ்கூலை தொடங்கிடணும் அப்படின்ட்டு அவருடைய, அதனால எங்க பிஷப் கிட்ட சொல்லி, அதனாலதான் என்ன ஃபாஸ்டா புஷ் பண்ணது அங்க தொடங்க சொல்லிட்டு. ஆனா 6 நான் போய் ஒரு 6 monthsல அவரு இறந்து போனார். சம் ப்ராப்ளம் அண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால இறந்து போனார். பிறகு நான் ஸ்கூல் எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு அந்த ஸ்கூலை திறக்க வந்தது வந்து அவருடைய ஒய்ஃப் மேடம் ஹேமபிரபா சைக்கர் டாக்டர். அவங்க வந்து திறந்து வச்சாங்க ஸ்கூலு. அதனால ஒரு அந்த ஃபேமிலி வந்து எங்கள்கிட்ட அந்த ஸ்கூலை, அவங்களுடைய கான்ஸ்டிடியூவன்சி, அந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல அவங்க எப்படியாவது திறக்கணும் அப்படின்னு. எங்க பிஷப்பும் கூட அதே கான்ஸ்டிடியூவன்ல பிறந்தவர். அதனால அவர் சொன்னார், சரி நமக்கு திறக்கலாம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணி இது பண்ணது. பிறகு அங்க இருக்கும்போது ஓஎன்ஜிசி வந்து எல்லா இடங்கள்லயும் ஆயில் உண்டு. அதனால ஆமா, நிறைய அப்பர் அசாம்ல அதுவும் நிறைய ஆயில், அதே போல தேயிலை, 2 முக்கியமான இது. பிளஸ் கோல், இந்த நிலக்கரி உண்டு. வளமையான பகுதி தான், வளமையான பகுதி. அதனாலதான் அந்த டைம்ல என்னன்னா, இந்த இங்க உள்ள குரூட் ஆயில வெளியிடத்துக்கு கொண்டு போனாங்க பீகாருக்கு பைப் வழியாட்டு. இந்த ப்ராப்ளம் தான், இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் கிடைக்கல, ராயல்ட்டி கிடைக்கல. அதனால அதுக்காக போராடினாங்க, இங்கே எங்களுக்கு இது வைக்கணும், ஃபேக்டரி வச்சு இங்கே தயாரிக்கிறதுக்கு அப்படி இப்படின்ட்டு. அதே போல டீயும் கூட ஆக்ஷன் சென்டர் வந்து கல்கட்டா, அந்த டைம்ல கல்கட்டா போகும் ஆக்ஷனுக்கு. அப்ப இங்க மக்களுக்கு ஒன்றும் இருக்காது, இல்லை, அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பார்டர், இன்டர்நேஷனல் பார்டர் போல அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இங்க உள்ள மக்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமாட்டு மாறி அவங்க ஃபைட் பண்ணது, பிரச்சனையானது. இப்ப வந்து இங்கே இது இருக்குது, ஃபேக்டரியும் இருக்குது, ஆயில் இது பண்றது, ரிஃபைன் பண்றதுக்கு. அதே போல அவங்க கேட்ட இடத்துல தேயிலை எல்லாமே ஆக்ஷன் சென்டர் இங்கே இருக்கு. ஆமா, இப்போ எல்லாம் ஆமா சமாதானமா இருக்கிறாங்க. ஆமா, அப்படி அசாம் கல்ச்சர் நிறைய
இருக்கீங்க, என்னென்னமோ வச்சிருக்கிறீங்க. அழகான ஒரு கல்ச்சர் கமூசா. இது வந்து வெரி ரிச் கல்ச்சர். அசாம் வந்து நான் பார்த்ததுல எனக்கு நல்லா மக்களோட இணைஞ்சு வாழ்றதுனால அது நம்முடைய கல்ச்சர் போலயே தெரியுது. நல்ல ரெஸ்பெக்டபுள் பீப்புள். அவங்க அன்பா இருப்பாங்க. மொழி தெரியணும். ஆனா அவங்களுடைய எல்லாருக்குமே அப்படித்தானே. நம்ம நாட்டுல வரும்போது தமிழ் பேசினா நமக்கு கொஞ்சம் நம்ம சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா தெரியாது. அதான் அதே போல இங்கேயும் மொழி பேசினா நல்லா நல்லா இருப்பாங்க. என்னட்டே சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம அடிக்கடி. இந்த நான் அதனால எனக்கு அசமீஸ் மக்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம், நல்ல இது. அவங்களுடைய கல்ச்சர் இப்படிதான். இது வந்து இந்த ஹொராயின்னு சொல்லுவோம். அந்த ஆமா, இது ஹொராய்ங்கிறது இருக்குங்களா, இதுல நம்ம வெத்தில பாக்கு எல்லாம் வச்சு உங்களுக்கு அதுக்கு மேல ஆமா கொடுப்பாங்க. அதே போல ஒரு இன்வைட் பண்ணணும்னு சொன்னா கல்யாணத்துக்கு வெத்தலையை வச்சு அதுக்கு மேல இன்விடேஷன் வச்சுதான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நிறைய ரெஸ்பெக்டபுள் இது. அதனாலதான் இதை எல்லா எல்லா வீடுகளுமே பார்ப்பீங்க. ஆமா, அதே போல என்ன இருக்குதுல்ல, இதுகளெல்லாம் வந்து கல்ச்சரலி இது இதுலயே தான் சாப்பாட்டுக்கு கறி வைக்கிறது அதெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு. ஆமா, இது வந்து எல்லாருக்கும் இது பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி மக்களும் சாப்பிடுவாங்க. இப்படி நீங்க ஒரு ரெஸ்பெக்டபுள் பர்சன் போகும்போது கொடுப்பாங்க அப்படி எல்லாம். அதனால இது வந்து ஒரு கல்ச்சரல் இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு வகையான இந்த காரியங்கள். ஏன்னா இது வந்து ஒல்லியஸ் மாடல். அது ஆமா மாடல் தான். எங்க ஃபாதர் இப்போ அந்த அசாமானது இது ஒரு கல்ச்சர், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர், ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர். இதே போல உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆன இந்த கல்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிற ஏதாவது ஒரு கல்ச்சர் வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா அவங்களுடைய முறைப்பாடுகள் இல்லைங்க. அதை நான் என்னன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுல வந்து வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு. அதே போல இதே போல வேற ஏதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்ச்சர் பார்த்தது அப்படின்ட்டு இந்த கமூசா இது ரொம்ப நல்லா துணிகளும் பெண்கள் அணிகிற துணிகளும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியும் கூட. நாங்க மெக்கலா சாதர்ன்னு சொல்லுவோம். அதை போட்டுக்கிட்டு தான் இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்க எல்லாருமே. அது இருக்கணும் எல்லா வீடுகள்லயும். அந்த பொம்பளைகளுக்கு அந்த இது கல்யாணம் ஆகி போகும்போது அதை கொடுப்பாங்க. அதே போல இப்ப பையன்மாருக்கும் அஸ்ஸாம் சில்க்னு ஒரு சில்க் இருக்குது. அதான் கூடுதலும் யூஸ் பண்ணுவாங்க கல்யாண டைம்ல. பட்டு போல நமக்கு காஞ்சிபுரம் பட்டு இருக்கிறது போல இங்க உள்ளது அஸ்ஸாம் சில்க். காஸ்ட்லி. ஆமா, அவங்களுக்கு அது எல்லா வீடுகள்லயும் இருக்கும். அது ரீசேல் வேல்யூ உண்டு, அதுக்கு திருப்பி விற்கலாம். அதனால நிறைய பேர் களவும் செய்வாங்க. சில பையன்மாரு திருட்டு விற்கலாம் இல்ல அப்படி. அதனால இந்த துணிமணிகளே நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருக்குது. இது பிடிச்சிருக்குது. அவங்களுடைய சாப்பாடு முறைகள் பிடிச்சிருக்குது. ரொம்ப நிறைய வகைகள் சாப்பாடு தருவாங்க. விதவிதமான மூலிகைகள் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. விதவிதமான புளி வகைகள் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப என்னட்டே இருக்குது, வயத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருந்துன்னா, கேஸ் ப்ராப்ளம் வந்துருந்துன்னா டெக்கரட்டேங்கா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு புளி. அதை உப்புல வச்சு காய போட்டு வச்சிருக்கோம். அதை தண்ணியில திருப்பி போட்டு அந்த தண்ணியை குடிச்சா போதும், வயிறு சரியாகும். இப்படி நிறைய விதமான என்னன்னா இங்க வந்து காடுகள், நிறைய வகையான மரங்கள் இருக்குது. பழங்குடி அந்த அந்த ஆமா தெரியணும். ஆனா நிறைய நானே இப்ப இருக்குல்ல, என்ன சொல்லுவீங்க நீங்க? கெயின என்ன சொல்லுவீங்க? பெரம்பு. அதனுடைய உள்ளால உள்ளதையே நாங்க கூட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆமா, பெரம்புடைய அந்த பிளான்ட் இருக்குல்ல, அந்த செடியினுடைய இல்ல, இது மூங்கில் இல்லை, பெரம்புன்னு சொல்லுவோம். அது என்ன? கெயின் இஸ் நாட் பேம்பு. அந்த கெயின் நம்ம கெயின் சேர் இருக்குல்ல, ஆமா, அது ஜங்கல்ல நிறைய விளையாது.
அது அந்த நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய பாட்டை ஒடிச்சு அதை கறி செய்வோம். ஆமாம், அது நிறைய இருக்குது. அதே போல் பேம்பு நான் இருக்குல்ல, அந்த என்ன சொல்றீங்க, மூங்கிலுடைய அது குருத்து வரும்போது அதையும் நிறைய யூஸ் பண்ணுறோம். என் கிச்சன்லேயும் இருக்குது நிறைய. அது பண்ணி இறைச்சி கூட நல்லா சாப்பிடுவாங்க. இங்க வந்து பன்றி இறைச்சி சாப்பிடுவோம். எல்லாம் மூலிகைகள் நிறைய நிறைய உண்டுங்க. அதனால சாப்பாட்டுனால யாரும் குறைஞ்சி அப்படி கிடையாது, எல்லாருக்குமே கிடைக்குது. எந்த வகையிலையும் அவங்க வாழ முடியும். ஆனால் இங்கே உள்ளவங்க அதனாலதான் நிறைய பேர் ஜங்கல்ல வாழ்வாங்க. நம்ம அந்த காடுகளில் வாழ்வாங்க. நம்ம டவுனை நோக்கி ஓடுறோம். ஆனா இப்ப நிறைய பேர் காடை நோக்கி போடுறாங்க. என்னன்னா காட்டுல எல்லாமே இருக்குது, நீங்க கல்டிவேஷன் பண்ணலாம், மூலிகைகள் இருக்குது சாப்பிடுறதுக்கு. அதை வெட்டி கொஞ்சம் உப்பு போட்டு காய்ச்சி எடுத்து சாப்பிட்ருவோம். ஆமா, இதுதான் அங்க நார்த் ஈஸ்டுடைய ஸ்பெஷல். செட் போட்டுட்டு ஆமா, அப்படி நிறைய பேர், நிறைய மிருகங்களும் இருக்குது. ஆனா மக்கள் வந்து எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால மிருகங்கள்கிட்ட இருந்து தப்பி நீங்க பாத்தீங்களா, இந்த ட்ரீ ஹவுஸ் அப்படி மேல இந்த மரங்களுக்கு மேல வீடுகளை கட்டிக்கிட்டும் வாழ்றாங்க. ஆமா, அது ஒரு கல்ச்சரல், இப்போ ஒரு கல்ச்சரல் சிம்பல் போல ஆகி போச்சு. எப்பமா அது போய் அங்கே தங்குறது வின்டர் சீசன்ல நிறைய நடக்கும்.